ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இந்த கும்பராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்குங்க. ஆகவே 12 ராசிகளின் குணங்கள் பற்றி ஜோதிடத்திலையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசிக்காரங்க அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் அதிகப்படியாக வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற மிகவும் பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் செய்து விடுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய திறமை அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கும்ப ராசி அப்படிங்கிறது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கெல்லாம் கவலையே படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க. இவங்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தாங்க. எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வெளியில் காட்டிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் 31வது வயதில் முன்னேற தொடங்குவாங்க. 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற பிறகு வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் அமைதியாக இருக்கும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன், ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவங்க வாழ்க்கையில் மேலும் நிறைய விதமான சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதையும் தீர ஆலோசித்து செய்வாங்க. அப்படி செய்ய தொடங்கிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் பின் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேர்மைக்கும் அமைதிக்கும் பெயர் பெற்றவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. தான் எப்படி மற்றவங்க கிட்ட நேர்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு மற்றவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்க ஆசைப்பட்டாலும் மற்றவங்க இவங்கக்கிட்ட அவ்வளோக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்களை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆனதுக்கப்புறம் இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. ஆனாலுமே இவங்க அதையெல்லாம் பெரிதாக எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன விதமான மாற்றத்தை தரும், என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முன்கூட்டியே நான் உங்கள்கிட்ட இந்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வலிமை பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா
மனதுக்குள்ளே இதுவரைக்கும் போட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கும். குடும்பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே எளிதில் வெற்றி கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதியவர்கள் பங்குதாரர்களாக வந்திணைந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பாங்க. சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாதமாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் சென்றிருக்காரு. அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் பதிய போகுது. மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயுமே 9வது பார்வையாக குரு பார்வை பதிவதால் பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார முன்னேற்றம், நண்பர்கள் வழியில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் மேலும் சிலர் வருமானம் ஈட்டும் சூழ்நிலை வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக வரன்கள் வந்து விட்டு போகிறதே, எப்பொழுதுதான் நம்மளுடைய வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு, வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்வதில் தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு செல்ல முடியாமல் தவித்தவர்களுக்கும் இப்பொழுது நல்ல வழி பிறக்கப் போகுது. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை கை கொடுக்க போகிறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆதரவோடு தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீங்க. செய்யும் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் உடைக்கப்படும். புதிய பணியாட்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சமும் பெற போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும்போது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். கணிசமான தொகை கைக்கு வரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் கைகூடி வரும். தேர்ந்தெடுத்து களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பொன்னான நேரம் கிடைக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதில் இருந்தபடியே தொழில் செய்யும் சூழ்நிலை வரும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரக்கூடியதாக இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 1, 2, 12, 13. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மேன்மைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.